ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி டீ கடை ஸ்டைலில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மலைக்கு சூடாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உளுந்த 2 டம்ளர் எடுத்து ஊற போட்டு வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம ஐஸ் க்யூப் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுவே சாஃப்டாக வருங்க. ஐஸ் க்யூப் சேர்த்தாலே பாருங்கள், இந்தளவு நல்லா அரைச்சிருங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் உளுந்து மேலே பொங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை, மிளகு சேர்த்துக்கிறேங்க. இது கூட சமையல் சோடா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது முக்கியமான ஸ்டேஜ், நம்ம மிக்ஸ் பண்ணுறதாங்க. நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உளுந்த வடையை பொறுத்தளவு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணணும், இல்லைன்னா உளுந்த வடைக்கு சேஃப் கிடைக்காது. பாருங்கள், இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சுங்க. இவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், வடை போட்டுடலாம். பக்கத்தில் பவுலில் ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு ஒரு கையில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துடலாங்க. இப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி தண்ணியை தொட்டு தொட்டு போடுங்கங்க. அப்படி தண்ணியில் தொட்டு கையில் டைரெக்டாக போட முடியலன்னா ஒரு இலை எடுத்து அதில் எண்ணெயை தடவி இல்லை தண்ணியை தடவி அப்படியும் போடலாங்க. இந்தளவு சிம்மிலே வச்சுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான டீ கடை ஸ்டைலில் உளுந்த வடை. வெளியே மொறுமொறுன்னு, உள்ள சாஃப்டாக, மலைக்கு இதமான வேறு லெவல் ஸ்நாக்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டு சாப்பிட்ற சால்னாவும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.